ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, மக்கள் எங்கள் மேலே சிம்பத்தி வந்துடும் அப்படின்னு விஜய் நினச்சிட்டு உள்ளே இருந்தாருன்னா, அந்த சிம்பத்தியை நான் வாக்கில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா எனக்கு கவலையே கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ சீட்டு என்ன மிஞ்சி போனால் நான் ஆட்சியை கவுழ்த்துற போகிறீங்க, மிஞ்சி போனால் 10 சீட் 15 சீட் சேர்ப்பீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் அந்த மக்களின் உங்களுக்கான அனுதாபம் இருக்குது. திமுக மீதோ இல்லை ஜென்ரலாக அரசு கட்டமைப்பின் மீது இது எங்களுக்கு ஒடுக்குமுறையை செலுத்துகிற கருவியாக இருக்குன்ற ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா, அந்த வேட்கைக்கு அந்த ஆதங்கத்துக்கு ஒரு நியாயம் செய்யும் அளவுக்காக நீங்கள் அரசியல் செஞ்சுருக்கணுமா இல்லையா? திமுக அரசாங்கம் ஒரு மோசமான சட்ட மசோதையை கொண்டு வந்தது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜை பிரைவேட் காலேஜாக மாத்திர சட்ட மசோதை கொண்டு வந்தது. நாங்கள் 29ஆம் போராட்டம் அறிவித்தோம். எல்லா இடதுசாரிகளும் கண்டனம் தெரிவிச்சாச்சு. போராட்டங்களை எஸ்எஃப்ஐ ஏஎஸ்எஃப் மாணவர் அமைப்புகள் அறிவிச்சாச்சு. வீதிக்கும் வந்தாச்சு. அமைச்சர் பின்வாங்கிட்டார். இதில் தாவேக என்ன பண்ணுச்சு? 30 நாள் கரூர் பற்றி நீங்கள் சைலன்ஸுங்க, பீஸுங்க, பீஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸுங்க, கரூருக்குங்க. மற்ற விஷயத்தில் என்ன பண்ணுங்க? ஒட்டுமொத்த அரசு எந்திரமே வந்து இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக செயல்பட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம அமைதி காக்கலாம், ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ண வேணாம். சரி, இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. பாஜக உங்களுக்கு எதிராக தானே அரசியல் பண்ணும், திமுக அப்பயும் எதிராக தானே அரசியல் பண்ணும். இப்போ பாஜகன்றது உங்களோட பெரிய அரசியல் கட்டமைப்பு தானே. நீங்கள் மாநிலம், அவங்க ஒன்றியம், எல்லா உரிமையும் வச்சுருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த சிஸ்டமே உங்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு முதலமைச்சர் ரைட்டு சைலன்ஸ், பீஸ் இஸ் பெட்டர் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டின்னு சொல்லுவீங்களா? மாட்டிங்கல்ல சார். நீங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் இதை சொல்கிறது தான் சார் இன்னும் கேவலம். அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். இது திமுக எதிர்ப்பு அரசியலா? இல்லை, இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்திட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் போஸ்டிங்க்கு. அவர்களோடு நான் களத்தில் நிற்பேன், அவர்களுக்கு போஸ்டிங் போடும் வரை வீதியிலிருந்து நகர மாட்டேன்றது திமுக எதிர்ப்பு அரசியலா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் அரசியல் விமர்சகர் மதுர் சத்யா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவராக பூமாயி திமுக பண்ணுற தப்புகள்லாம் வந்து தட்டி கேட்டு இருந்தார் ஒரு மனுஷன். அவரை வந்து இப்படி முடக்கி போகிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நடந்தது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவரையே எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. இந்த ஒரு மாதமாக நியூஸ் சேனல்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ் எங்கே பார்த்தாலும் வந்து கரூர் விஜய், டிவிகே, விஜய் எப்போ கரூர் போகிறாரு, இது போன்ற கேள்விகள் தான் முழுக்க நிறைஞ்சிருக்கு. இப்படி இருக்கும்போது யாராச்சும் வேணும்னே விஜய் இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும், இது போலீஸ் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம்ல, இந்த போலீஸ் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம். ஏன்னா போலீஸ் விஜய்க்கு எதிராகவே செயல்பட்டு இருந்தா கூட நீங்கள் போகக்கூடாது சார், நிப்பாட்டி கிளம்புங்க சார் அப்படின்ட்டு பண்ணியிருந்தா கண்டிப்பாக அந்த 41 பேர் உயிரை காப்பாற்றிருக்கலாம்ல. விஜயால் காப்பாற்ற முடியலனாலும் போலீஸ் நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாமே. ஏன்னா இவங்ககிட்ட தானே அதிகாரம் இருக்குது. அப்படி இந்த மாதிரியான சிந்தனைகளும் யோசிக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. இது விஜய், இந்த மக்கள் வந்து விஜய் ரசிகராகவோ இல்லை விஜயோட ஃபாலோவர்ஸாக இருக்க மாட்டாங்க. நார்மலாக பீப்புள், நடுநிலையாக யோசிக்கிறவங்க. எங்களுக்கு திமுக அதிமுக மேலே விருப்பெல்லாம் கிடையாதுப்பா, நாங்கள் வந்து என்ன யோசிக்கிறோமோ அதுக்கு நேர்மையாக வாக்கு போடுற மக்கள் இருப்பாங்க இல்லையா. இப்போ இதை தேர்தல் பூத்தில் போய் அவங்க போடும்போது இதுதான் அவங்க சிந்தனையாக இருக்குமா அப்படின்றதுக்கு இருக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 30 நாள் இறங்கி அரசியல் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அம்மாவோ அப்பாவோ பூத்துக்கு போகிறாங்க, அங்கே வாக்கு போடும்போது திமுகக்கு ஆதரவாக போடுறாங்கன்னா 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு நினச்சி போடலாம். திமுக எதிர்ப்பு அப்படின்னு நினச்சி போட்டாங்கன்னா அது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பில் வருது தெரியுமாடா அப்படின்னு எதிர்த்து போடலாம். யாராவது வாக்குச்சாவடிக்கு போகும்போது கரூர் அல்லது கள்ளக்குறிச்சி அல்லது திருவண்ணாமலை இதில் திமுக என்ன செய்யுதுன்னு நினச்சி வாக்கு போடுறாங்களா? கண்டிப்பாக மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் தேர்தல் வரும்போது அதை மறந்துடுவாங்க. வாக்குறுதிகள் நம்ம வாழ்க்கையில் அது எப்படி நேரடியாக தலையிடுது, இந்த கட்சியை சூஸ் பண்ணாலும் அந்த கட்சியை சூஸ் பண்ணாலும் எது நம்ம வாழ்க்கையில் தலையிடும் தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள், உதாரணத்துக்கு 2011 மக்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது இலங்கையை பற்றியும் யோசித்தார்கள், ஈழத்தை பற்றியும் யோசித்தார்கள். ஏன்னா அன்னைக்கு 2007லேருந்து 2009 வரைக்கும் ஈழ இன விடுதலைக்காக போராடின குழுக்கள் இங்கே அவ்வளோ வீரியமாக திமுகவுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினார்கள். திமுக வீட்டுக்கு அனுப்பலைன்னா நாங்கள் தூங்கவே மாட்டோம் இருந்தாங்க. 2G ஊழல் வழக்கு நடந்துட்டு, தினகரன் ஆஃபீஸில் எரிப்பு நடந்தது. இது எல்லாமே மக்கள் தங்களோட பிரச்சனையை தாண்டி யோசிக்கிற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் அங்கே அரசியல் செய்தார்கள். அதே போல் 2006 1,70,000 அரசு ஊழியர்களை இரவோடு இரவாக ஜெயலலிதா அம்மா டிஸ்மிஸ் பண்ணதை மக்கள் ஐயோ நாளைக்கு யாரை வேணாலும் இந்த மாதிரி இதை பண்ணலாம் அப்படின்னு வாக்குச்சாவடிக்கு போகிறதுக்கு யோசிக்க வச்சாங்க திமுக தரப்பினர். அப்போ நான் இப்போ இந்த ஷார்ட் சைட்டரில் பார்த்தா மட்டும்தான்
ஐயோ இது திமுக ஆட்சியை கவுள்ற மாதிரி இருக்குன்னு தோணும். ஆனால் 2006 கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் பாதி கூட கிடையாது. 2011 கம்பேர் பண்ணிங்கன்னா 10% ஆன்டி இன்கம்பன்சி கூட கிடையாது. அது கிடையாதுங்கிறதுக்கு திமுக சிறப்பாக ஆட்சி பண்ணுதுன்னு கிடையாது. செவிலியர்கள் நியமனம், ஆசிரியர் நியமனம் எல்லா பிரச்சனையும் இருக்குதானே. இன்றைக்கி இப்போ பயிர் பிரச்சனை, மழை நீர்னால நாசமான பயிர் பிரச்சனை இருக்குல்ல. ஆனால் அதை யார் கையில் எடுத்து அரசியல் பண்ணுறது? நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, மக்கள் எங்கள் மேலே சிம்பத்தி வந்துடும் அப்படின்னு விஜய் நினச்சிட்டு உள்ளே இருந்தாருன்னா, அந்த சிம்பத்தியை நான் வாக்கில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா எனக்கு கவலையே கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ சீட்டு என்ன மிஞ்சி போனால் நான் ஆட்சியை கவிழ்த்துற போகிறீங்க, மிஞ்சி போனால் 10 சீட் 15 சீட் சேர்ப்பீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் அந்த மக்களின் உங்களுக்கான அனுதாபம் இருக்குது. திமுக மீதோ இல்லை ஜென்ரலாக அரசு கட்டமைப்பின் மீது இது எங்களுக்கு ஒடுக்குமுறையை செலுத்துகிற கருவியாக இருக்குன்ற ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா, அந்த வேட்கைக்கு அந்த ஆதங்கத்துக்கு ஒரு நியாயம் செய்யும் அளவுக்காக நீங்கள் அரசியல் செஞ்சுருக்கணுமா இல்லையா? அதுதான் இங்கே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் 30 நாள் வந்து திமுக நேராகவே அமைச்சர் வந்து ஆமாங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், அது நாங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட அது கூட அறுவடையாத அளவுக்கு தான் ஒரு அரசியல் அற்ற அரசியலை செய்திருக்கிறீங்க தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை, கொள்கை பரப்பு செயலர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்லேயே, பீஸ் இஸ் த அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா கட்சியை முழுமையாக முடக்கணுன்ற வேலைகள்லாம் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அமைதி காத்தது வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து எதுவும் எதிர்வினை ஆற்றிடக்கூடாது, ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து அமைதி காத்தோம் அப்படின்ற வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். நான் ஒரு இங்கிலீஷில் வாக்கியம் சொல்லவா? த கிரேட்டஸ்ட் ட்ரிக் த டெவில் ஹேஸ் புல்ட் ஆன் பீப்புள் இஸ் தட் மேக்கிங் தம் பிலீவ் சைலன்ஸ் இஸ் பீஸ். சைலன்ஸ் வேறு, பீஸ் வேறு. இப்போ ஒடுக்குமுறை செலுத்தும் நாடுகள்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அமைதிங்கிறது பீஸ் தேவையில்ல, சைலன்ஸ் வேணும். நீங்கள் திமுகவை எதிர்த்தோ பாஜக எதிர்த்தோ உங்களுக்கான நீதியை வாங்கி தருவது தான் பீஸ். அதை எதிர்த்து பேசவே கூடாதுன்னு உங்கள் வாயடைக்கிறது பேர் பீஸ் கிடையாது, அது பேர் சைலன்ஸ். தாவேகா செய்தது சைலன்ஸ், பீஸ் கிடையாது. இது ரெண்டையும் குழப்பிக்கிட்டோம் அப்படின்னா ஒடுக்குபவர் ஒடுக்கப்படுபவர் யார் என்பதில் வேறு வேறு தளத்தில் இருப்போம் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த எங்கள் கூட விவாதம் பண்ணுற முதல் கூட சொன்னார், காந்தியே சொல்லியிருக்காரு வார்த்தைகள் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்றதுனால நாங்கள் வார்த்தையை விட மாட்டோம். காந்தி என்ன சொன்னார்? ஆக்ஷன் ஸ்பீக் பெட்டர் தென் வேர்ட்ஸ்ன்னாரு. நீங்கள் அந்த பெட்டர் தென் வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் என்ன பண்ணீங்க? கொள்கை பரப்பு செயலாளருங்க, ஒரு மாதமாக என்னங்க கொள்கை? சரிங்க, என்ன சொல்கிறேன், 30 நாள் சரி கரூர் பற்றி பேசலை, ஏன்னா உங்கள் சைலன்ஸ் ஸ்பீக்ஸ். இல்லை, சிடி ரன்முகமும் அதான் சொல்லியிருக்காரு, இல்லை வந்து கரூர்ன்ட்டே இருக்காங்க, அதை கடந்து போவாங்க. சார் நாங்கள்லாம் கடந்து போயிட்டோம் சார், நாங்கள்லாம் கடந்து போயிட்டு போன வாரம் திமுக அரசாங்கம் ஒரு மோசமான சட்ட மசோதாவை கொண்டு வந்தது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜை ப்ரைவேட் காலேஜாக மாத்திர சட்ட மசோதா கொண்டு வந்தது. நாங்கள் 29ஆம் போராட்டம் அறிவித்தோம். எல்லா இடதுசாரிகளும் கண்டனம் தெரிவித்தாச்சு. போராட்டங்களை எஸ்எஃப்ஐ ஏஎஸ்எஃப் மாணவர் அமைப்புகள் அறிவிச்சாச்சு. வீதிக்கும் வந்தாச்சு. அமைச்சர் பின்வாங்கிட்டார். இதில் தாவேகா என்ன பண்ணுச்சு? 30 நாள் கரூர் பற்றி நீங்கள் சைலன்ஸுங்க, பீஸுங்க, பீஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸுங்க கரூருக்குங்க. மற்ற விஷயத்தில் என்ன பண்ணீங்க? அதுக்கும் ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்களே. என்னது? அந்த கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சதுக்கு பிறகு தான் நேரடியாக விஜய் சந்தித்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த ஒரு கில்ட் ஃபீல்டிங்லேருந்து விடுபட்ட பிறகு தான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளே இருக்குன்ற ஒரு முடிவில் இருந்தார். ரொம்ப ஒரு மாதிரி ஆஃப் மூடில் இருந்தார். நீங்கள் சந்திச்சதுக்கு பிறகே வந்து ஒரு அறிக்கை வந்துச்சு. எதை பற்றி? நெல் கொள்முதல் நிலையங்களில் அந்த ஒழுங்காக வந்து ஒரு பராமரிப்பு வச்சிருக்கான்னு சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க. அதை தொடர்ந்து பாருங்க, இப்போ நிர்வாக குழு கூட்டம், இப்போ அடுத்து பொதுக்குழு கூட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னும் தாவேகா ஆக்ரோஷமாக வீரியத்துடன் செயல்படும் அப்படின்றத வந்து இன்றைக்கும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் 2 எடுத்துப்போம். அது அவர் துக்கத்துலேருந்து மீள்ற வரைக்கும் நாங்கள் வேறு எந்த இஷ்யூலையும் அரசியல் பண்ணல அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்போ 30 நாள் ஆகல, அவர் துக்கத்துலேருந்து மீள்றதுக்கு 180 நாள் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவாங்க மக்கள்? நீங்கள் காலவரையற்ற ஏதாவது சொன்னீங்களா? செப்டம்பர் 27 நடந்ததுக்கப்புறம் ஒரு 30 நாள் டைம் கொடுங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டிங்களா? இந்த நாளைக்கு வந்துடுவார் நாளைக்கு வந்துடுவார் நாளைக்கு வந்துடுவார்னு 30 நாள் நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்களா? 6 மாதமாக நீங்கள் எந்த அரசியல் கட்சி பிரச்சனையும் தரையில்லை, துக்கத்துலேருந்து மீளவே முடியல. டாக்டரே சொல்லிட்டாரு, சார் டென்ஷன் ஆயிரும், உங்களுக்கு பிபி ஜாஸ்தி ஆயிரும், 6 மாதம் எதுலையுமே தலையிடாதீங்க, ஃபுல் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் மக்களும் வந்து ஓகே 6 மாதம் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணுவாங்களா? கிடையாது. கரெக்டாக எல்லா அரசியல் கட்சிகளுமே, ஏன் சார் அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி சவாலுக்கு சந்திக்காதவர்களா? மகா நடந்தது இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் 50 பேர் இறந்து போனாங்க, 76 பேர் படுகாயம் அடைந்தாங்க. நீங்கள் நெடுஞ்செழியன், பொன்னையன் எல்லாரும் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்களா? அன்றைக்கி செங்கோட்டையனும் இருந்தார், அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்களா? இல்லை, பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க, எதிர்கொண்டாங்க இல்லையா? திமுக நான் தான் தினகரன் சொல்கிறேன், தினகரன் முடிஞ்சால் அடுத்த நாள் கலைஞரே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாரா இல்லையா? மீள முடியாத துயரம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து திமுக செய்தியிலே மிகப்பெரிய மனித உரிமை மீறல்னா அதுதான், கருத்து சுதந்திர மீறல்னா அதுதான், அதனால எங்களால் பதில் சொல்ல முடியலன்னு அவங்க வந்து 1 வாரம் 10 வாரம் ஓடி ஒழிஞ்சாங்க. கிடையாது இல்லையா? எல்லா அரசியல் கட்சி சார் பாஜக உலகத்திலே இல்லாத பெரும் கொடுமையெல்லாம் பண்ணிட்டும் பத்திரிகையாளர் சந்திச்சு. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்களே, இதை வந்து அவங்க வந்து டீசன்ட் ஃபார்மேட் ஆஃப் பாலிடிக்ஸ்,
இந்த மாதிரி அரசியல் ஆதாயம் இது நீங்க அடுத்த நாளே பிரஸ் மீட் வைக்கிறது, அடுத்த நாளே வந்து பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி பிரஸ்ல வந்து காமராஜர் வைக்கல. கண்டிஷன் தர்றது. காமராஜர் வைக்கல. இல்ல இவங்க சொல்றாங்க இத வந்து நாங்க ஒரு மேற்கொள்றது வந்து ஒரு சரி, உங்க கொள்கை மாற்று அரசியல் அப்படின்றாங்க. உங்க கொள்கை தலைவர் காமராஜரா இல்லையா? காமராஜர் இங்கே அசம்பாவிதங்கள் நடந்தபோது நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்தாரா இல்லையா? அம்பேத்கர் தான் ராஜினாமா பண்ணும்போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு புத்தகமாவே இருக்குது. சரி, இப்போ கடந்த காலம் இந்த நீங்க குறிப்பிட்டதெல்லாம் தாண்டி இங்க இவங்க சொல்றது என்னன்னா, இங்க ஒட்டுமொத்த சிஸ்டமே, ஒட்டுமொத்த அரசு எந்திரமே வந்து இவங்களுக்கு எகெயின்ஸ்டா செயல்பட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம அமைதி காக்கலாம், ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ண வேணாம். சரி, இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. பாஜக உங்களுக்கு எதிராக தானே அரசியல் பண்ணும், திமுக அப்பயும் எதிராக தானே அரசியல் பண்ணும். இப்போ பாஜகன்றது உங்களோட பெரிய அரசியல் கட்டமைப்பு தானே. நீங்க மாநிலம், அவங்க ஒன்றியம், எல்லா உரிமையும் வச்சிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த சிஸ்டமே உங்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு முதலமைச்சர் ரைட்டு சைலன்ஸ் பீஸ் இஸ் பெட்டர் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லுவீங்களா? மாட்டீங்கல்ல சார். நீங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் இதை சொல்கிறது தான் சார் இன்னும் கேவலம். தலைவர் சொல்லலாம் பரவாயில்ல, கொள்கை பரப்பு செயலாளர் உங்கள் வேலை என்ன? சரி, அதை விட்டுருவோம். அவங்க பீஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ்னு அவங்களுக்கு நம்ம வந்து சூப்பர் இந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவார் இல்லையா ஒரு ரிவ்யூவர், அந்த மாதிரி சொல்லுவோம். நேற்று விவசாயிகளுக்கான ஒரு அறிக்கையை விட்டார். கரெக்டாக என்ன கேட்குறோன்னா, நீங்கள் முதல்ல 7 நாள் லேட் இந்த பிரச்சனையை ஆரம்பித்து அங்கே விவசாய சங்கங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இடதுசாரிகள், தேர்தல் சாராத இடதுசாரி அமைப்புகள்லாம் போராட ஆரம்பித்து 1 வாரம் ஆச்சு. கரெக்டாக இந்த அறிக்கையை நீங்கள் வந்து டாப் டு பாட்டம் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக 1 ஏக்கருக்கு திமுக ஆட்சி அநீதி பண்ணிடுச்சுங்க, நானும் ஒத்துக்கிறேன். திமுக ஆட்சி அநீதி பண்ணிடுச்சு, ஒத்துக்கலாம். 1 ஏக்கருக்கு எவ்வளவு இழப்புன்னு அந்த அறிக்கையில் இருந்தது? இல்லை, 1 ஏக்கருக்கு 30,000 வேண்டும் அப்படின்னு நாகை மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் அந்த போராட்டத்திலிருந்து கோரிக்கையை எடுத்து அமைச்சர்கிட்ட வச்சிருக்காங்க. ஈரப்பசை மாய்ஸ்சர் 17% இருந்த மாய்ஸ்சர் 22% வரைக்கும் அனுமதிங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது அந்த அறிக்கையில் இருக்கா? அப்புறம் என்ன பண்ணுறீங்க? திமுகவுக்கு எதிராக நாங்கள் அரசியல் பண்ணுறோம். நான் அதான் சார் ஃபஸ்ட்டிலேருந்தே அதான் சொல்கிறேன். அக்டோபர் 27, 2024 என் பேட்டிகள் இன்னும் வந்து டிவிலெல்லாம் இருக்கும், இதுலேயும் இருக்கும், யூடியூப்ல எடுத்து பார்க்கலாம். எனக்கு அவர் பிஜேபி எதிர்க்கலன்றது பிரச்சனையே இல்லை, எனக்கு அவர் திமுகவே எதிர்க்கலன்றதான் பிரச்சனைங்கிறேன். சார், திமுகவை எதிர்க்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்போ 12 மணி நேரம் வேலைன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சட்டமாயிடுச்சு அது. ஆனால் அந்த சட்டத்தை திரும்ப பெற்றாங்க. யாரால் திரும்ப பெற்றாங்க? அதிமுகவில் பெற்றாங்களா, தவகவில் பெற்றாங்களா? இடதுசாரிகள் போராடினாங்க, சிஐடி, ஏடிசி போராடினாங்க, சிபிஎம், சிபிஎம், எம்எல், லிபரேஷன் எல்லாம் போராடினாங்க, திரும்ப பெற்றாங்க. சாம்சங் யூனியனுக்கு அதிமுக, தவக ஏதாவது போராடிச்சா? கிடையாது. சரி, அதெல்லாம் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல. கட்சி ஆரம்பித்த பிறகு, ஏன்னா சாம்சங் போராட்டம் இவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நடந்தது ஆச்சா. அதற்கு பின்னாடி இப்போ சாதி ஆணவ படுகொலை கவின் விஷயத்தில் இவர் வாயை திறக்கல. நான் பர்சனலாகவே போராடியிருக்கேன். எல்லா இடதுசாரிகள் போராடியிருக்கோம், கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்கோம். இப்போ அதன் வாயிலாக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் தாவேக்கும் என்ன சம்பந்தம்? நான் திமுகவுக்கு எதிராக தான் அரசியல் பண்ணுங்கன்றேன். நீங்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணலாம் கேட்கவே இல்லை. அந்த அரசியல் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து கிழிக்க வேண்டிய அவசியம்லாம் எங்களுக்கு கிடையாது. திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுங்கள். ஆனால் திமுகவுக்கு எதிராக என்ன அரசியல் பண்ணுறீங்க? ஸ்டாலின் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். இது திமுக எதிர்ப்பு அரசியலா? இல்லை, இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்திட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் போஸ்டிங்க்கு, அவர்களோடு நான் களத்தில் நிற்பேன், அவர்களுக்கு போஸ்டிங் போடும் வரை வீதியிலிருந்து நகர மாட்டேன்றது திமுக எதிர்ப்பு அரசியலா? நாங்கள் போராடி இருக்கோம் சார். எங்கள் மாணவர் அமைப்பு போராடி 957 பேருக்கு டிஎன்பிசியில் போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுத்துருப்பாங்களா தவிர கேட்குறாங்க? இந்த மாதிரி போராடி 2 வருஷம் ஆச்சு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு. நான் சொல்கிறது ஏதோ பெரிய அரசியல் தலைவர்கள் போராடினதில்லை. 19லேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கும் மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டம் அது. உங்களுக்கு என்ன வயசாச்சு? ராஜ்மோகனுக்கு என்ன வயசாச்சு? நிர்மல்குமாருக்கு என்ன வயசாச்சு? நிர்மல்குமார் எத்தனை கட்சியில் இருந்திருப்பாரு? சின்ன வயசுலேருந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ சின்ன வயசுலேருந்து நீங்கள் அரசியலில் பயணிக்கிறீங்க. ராஜ்மோகன் எவ்வளோ பெரிய பேச்சாளர், எவ்வளோ பெரிய கருத்தியல். அப்போ அதனால தானே அவர் கொடுத்துருக்காங்க. அவர் அம்பேத்கர், பெரியார், காமராஜர், வேலுநாச்சியார், அங்கே அஞ்சலி அம்மாள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சதுனால தானே அவர் வந்து கொள்கை தலைவர் ஆக்கியிருக்காங்க. எத்தனை போராட்டங்கள் நடத்துறீங்க? உங்களால் மக்களுக்கு ஆனது என்ன? ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு திமுக எதிர்கட்சியாக இருந்தால் கூட பாஜக ஏதாவது ஒரு இந்தியை திணிக்கிற ஒன்று உள்ளே கொண்டு வர முடியாது. திமுக அதை நடக்க விடாமல் பார்த்துக்கும் தெரியும். தொழிலாளர்கள் பற்றிய ஒரு கொடூரமான சட்டம், அதாவது மினிமம் வேஜஸ், குறைந்தபட்ச ஊதியத்தை இருக்கவே கூடாதுன்னு பாஜக ஒரு சட்டத்தை திணிக்க பார்க்குதுன்னா, கம்யூனிஸ்டுகள் இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த சட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள நிறைவேறாதுன்னு உங்களால் சொல்ல முடியும். கரெக்டாக எஸ்சி ரிசர்வேஷனில் கை வச்சா கம்யூனிஸ்டுகள் இருக்கிற வரைக்கும், விசிகா இருக்கிற வரைக்கும் அது நிறைவேறாது அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியும். தாவேகா இருப்பதனால் இந்த சட்டம் நிறைவேறவே முடியாது அப்படின்னு ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? 2 வருஷம் ஆச்சு தாவேகா ஆரம்பிச்சு. இது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஊழலை குறைப்பதற்கு நாங்கள் வந்தால் இதை செய்வோன்னு ஏதாவது ஒன்று பேசி பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. குடும்ப அரசியல் இருக்காது என்பதற்கு நாங்கள் இந்தந்த விதிமுறைகளையும் சட்டங்களையும் செய்திருக்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கமலஹாசன் பொண்ணு ஸ்ருதிஹாசன் வரலாம், அம்பானி பையன் இன்னொரு அம்பானி
அவன் ஐபிஎல் டீம்லேருந்து அப்பாவோட ஜியோ வரைக்கும் எல்லாத்தையும் நிர்வகிக்கலாம். சச்சின் டெண்டுல்கர் பையன் விளையாட வரலாம். எல்லா துறையிலையும் வாரிசு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அரசியலில் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. நியாயம், சரி, நானும் ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ கம்யூனிஸ்டுகள் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, சொத்து அப்பாவோட சொத்து பையனுக்கு போகுது அப்படின்னு இருக்கிற முறையை ஒழிச்சிட்டா அப்பா அதுலேருந்து எதுவுமே பையனுக்கு போக முடியாது. ஆமாம், நீங்கள் அடுத்த அரசியல் வாரிசு கிரிக்கெட் வாரிசுன்னு சொன்னால் கூட உங்கள் சொத்து அவனுக்கு சொந்தம் இல்லைனா அதை வச்சுக்கிட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தனி சொத்தை ஒழிச்சிருவோம் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் சொல்கிறோம்ல. தைரியமாக சொல்லுங்களேன், தனி உரிமையை ஒழிச்சிருவோம். எல்லா ப்ரைவேட் நிறுவனத்தையும் நாங்கள் வந்து அரசு நிறுவனமாக மாற்றோம். போடுங்க. நீங்கள் போட்டுட்டு திமுகவை எதிர்க்கிறதா இருந்தால் சல்யூட் அடிச்சு நானே போய் தாவேக்கால சேர்ந்துருவேனே. நான் எதுக்கு வேறு கட்சியில் இருக்கேன்? இந்த கொள்கையெல்லாம் எனக்கு உகந்தது. நான் போய் தாவேக்கால சேர்ந்து திமுக எதிராக தெருக்கு தெருவாக பிரச்சாரம் பண்ணுவேனே. அதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் திமுகவை எதிர்க்கவே கிடையாது. நீங்கள் திமுகவை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு மக்களையும் உங்கள் ரசிகர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். சார் சொல்கிறேன், இங்கே 2 விதமான பாலிடிக்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அதிரடியாக இப்போ இடதுசாரிகள் பண்ணுறதாகட்டும், இன்னொரு சைடு வந்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் சீமான்லாம் ஒன்று வரல, அப்படியே அதிரடியாக பேசுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் வந்து தாவேக்காட்டிலிருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும், இன்னொரு புறம் வந்து இல்லை, நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பொறுமையான முறை தான் கடைபிடிப்போம், பட் மக்கள் பிரச்சனை வந்து நாங்கள் வந்து பேசுவோம். இது வந்து சில இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு புரியும்படி இதை நாங்கள் வந்து சமூக வலைதளங்களையும் வந்து பொதுவெளியில் பேசுகிற சமூக வலைதளங்களையும் இன்னும் இந்த மக்களுக்கு நிறையா பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பையும் எடுக்கிறோம். ஒரு மாதிரியான நாகரிக அரசியல். இங்கே வந்து நாங்கள் வந்து யாரையும் வந்து என்ன சொல்கிறது, கடுமையாக விமர்சிச்சோ இல்லை கடுமையாக இது பண்ணியோ பண்ணாமல், அதாவது இன்னொருபடி நான் தாவேக்கா ஆதரவாளர்கள்னு நிறைய பேர் அவங்ககிட்ட பேசும்போது சொன்னாங்க, திமுகவை அழிக்கணும், திமுக வந்து முடக்கணுன்றது வந்து தாவேக்காவுடைய வந்து வேலை கிடையாது. இங்கே வந்து தாவேக்கா மக்கள் பிரச்சனைகளை பேசும், அது வந்து ஒரு நாகரிகமான முறையில் வந்து கடைபிடிப்பாங்கன்றது வந்து அவங்க சொல்கிறாங்க. இது வந்து 2 விதமான பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறபடி ஒரு அரசியல், இன்னொன்று வந்து இந்த மாதிரியான ஒரு பொறுமையான நிதானமான ஒரு அரசியல். ஸோ இது 2 விதமாக பார்க்கும்போது அவங்க சொல்கிறது வந்து 2வது வகையான அரசியல். நாம் எதிர்பார்க்குறது வந்து இல்லை, நீங்கள் வந்து எதிர்பார்க்குறோம்ல இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எதிர்பார்க்கறது கிடையாது. அரசியல்னா இதுதான். சரி, எதிர்பார்க்கறதுன்னு வச்சுப்போம். கோழைத்தனத்துக்கு பொறுமைன்னு பேர் வச்சுக்கிறாங்கன்னா அது அவங்க பொறுப்பு. ஓகேவா? சமூக வலைதளத்தில் நான் சொன்ன பாயிண்ட்லாம் எழுதுங்களேன். நான் தான் சமூக வலைதளத்தில் ட்வீட் போட்டதில் விவசாயிகளை தானே இழப்பீடு மாய்ச்சர் எதுவுமே இல்லைங்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம் சார்? வீதிக்கு வர மாட்டாங்க, யாரையும் எதிர்த்து, அதான் நான் சொன்ன மாதிரி ஆதிக்க சாதின்னு எதிர்த்து பேச மாட்டாங்க, முதலாளிகள்னு எதிர்த்து பேச மாட்டாங்க, இங்கே இருக்கிற ஆணாதிக்கத்தை எதிர்த்து பேச மாட்டாங்க, பொதுவாக பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க. இது எல்லாத்தையுமே அவங்கள விட்டுருவோம். நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கே ஒரு 1000 பேர் கூப்பிட்டு போய் ஒரு மனு கொடுக்குறேன். சார் எலெக்ஷன் கமிஷனை கொடுக்குறேன் சார், 2 எலெக்ஷன் நடத்துங்க, 2026 ஆஃப்லைனுக்கு ஒரு எலெக்ஷன் நடத்துங்க, ட்விட்டருக்கு ஒரு எலெக்ஷன் நடத்துங்க, அதில் தளபதி வெற்றி பெற்றுவார், கல்வி அமைச்சராக ராஜ்மோகன் வந்துடுவார், உள்துறை அமைச்சராக ஆதவர்ஜன் வந்துடுவார், சிடி நிர்மல்குமார் பொதுப்பணி அமைச்சராக வந்துடுவார் சார். அதனால் அதை மட்டும் நடத்தி கொடுத்துருங்க சார். ஏன்னா அவங்க களத்துக்கு வந்து இன்டீசெண்டாக இருக்குது சார் களம். இங்கெல்லாம் எப்படி சார் வருவாங்க? டீசெண்டாக அதாவது ஆன்லைனில் செம டீசெண்டாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க சார். அந்த டீசென்சி வந்து இந்த ஆதவர்ஜனை வந்து நேபாள் புரட்சியெல்லாம் கேட்டார் சார். இந்த நேபாள் புரட்சி அவர் வந்து ட்விட்டரில் பண்ணுவார் சார். அதுக்கு எலெக்ஷன் நடத்துங்கன்னு கேட்குறேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எது மக்கள் வாழ்க்கையை தொடுது? இது இடதுசாரி அரசியல் கிடையாது, வடதுசாரி இடதுசாரி எல்லாருமே தான் அரசியல் பண்ணிக்காங்க சார். அப்புறம் எதுக்கு சார் கொள்கை தலைவர்னு அவங்களாம் வச்சிங்க? கொள்கை தலைவர்னு டிடிஎஃப் வாசன்னு ஜிபி முத்தெல்லாம் வைக்க வேண்டியது தானே? ஆன்லைன்லேயே பாலிடிக்ஸ் பண்ணுவோம்னா. அம்பேத்கர் என்ன புக்கு மட்டும் எழுதிக்கிட்டு இருந்தாரா சார்? அம்பேத்கர் வடது கையில் எழுதி காயமாயிருச்சுன்னு இடது கையில் எழுத பழகிட்டாராம். உத்தர சட்டியோட ஒருத்தர் 93 வயசு வரைக்கும் போயிருக்கிறார். அவர் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது மனித மலத்தை கொண்டு அடிப்பாங்களாம். யார்? பெரியார். ஒரு வாளி தண்ணி எடுத்து ஊற்றி துண்டோட தொடச்சி தூக்கி போட்டு பேசிக்கிட்டு போகிறான். அவர்களை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு களத்துக்கு வருவது இல்லை. நீங்கள் கேட்குற கேள்விகளை அவங்ககிட்ட வச்சா அவங்க சைடு என்ன சொல்கிறாங்க, நியாயப்படுத்துகிறாங்கன்னா விலையில்லா படிப்பகம், மாணவர்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்குறது, உணவகம், இந்த மாதிரி மக்களுக்கு வந்து உணவு வழங்குறது. இப்போ நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பே வந்து நாங்கள் எங்கள் வாலண்டியர்ஸ் வச்சு அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ இன்றைக்கி நேற்று கூட ஒரு செய்தி பார்த்தேன். இங்கே ஒரு இடத்துல வந்து குடிநீர் வீட்டுக்கு கொண்டு போய் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு அம்மா கேட்குறாங்க, இது எலெக்ஷனுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்களா தம்பின்னு சொல்லி தாவேக்கா நிர்வாகிகிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை பாட்டி, இது எங்கள் கடமை, இது நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், மக்களுக்கு வந்து ஒரு நல்ல குடிநீர் போய் சேருன்றது எங்கள் கடமை. இந்த மாதிரி அவங்களும் வந்து சமூக அங்கே இருக்கக்கூடிய அங்கங்கே ஒரு சின்ன ஒரு டீமோ ஒரு குழுவோ இல்லை வந்து ஒரு நிர்வாகிகளோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சின்ன இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளையும் வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க சொல்லும் போது, கடந்த காலங்களில் விஜய் வந்து இலங்கை அவங்க அட்டூழியத்துக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாரு, அவருடைய அரசியல் எப்பயோ துவங்கிடுச்சு. இங்கே அதே போல் சைலண்டாக அங்கங்கே வந்து மக்களுக்கு வந்து மக்கள் பணிகளை வந்து நிர்வாகிகள் தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் இயக்கமாக இருந்ததுலேருந்து தொடங்கி போயிட்டு இருக்காங்க. இப்போது வரப்போகிற மழைக்காலங்களுக்கும் வந்து
மக்கள் பணியை வந்து ஆற்றணும், அங்கே வந்து மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான உதவிகளை செய்யணும்னு வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான உதவிகள்லாம் நாங்கள் போயிட்டு தான் இருக்குது. இது வந்து நிறைய இடத்துல வெளியே தெரியுது, நிறைய இடத்துல வெளியே தெரியல. ஸோ அடுத்தடுத்த கட்ட நகரம் நோக்கி நாங்களும் போயிட்டு தான் இருக்கோம். இங்கே வந்து இவங்க வந்து களத்தில் என்னென்ன மாதிரியான பணிகளை முன்னெடுக்கிறாங்க, இங்கே மக்களை எப்படி கட்டமைக்கிறாங்கன்றதை வந்து நிறைய பேர் கேள்வியில் வைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. சரி, நீங்கள் அரசியல் கட்சியே தொண்டு நிறுவனமா? அரசியல் கட்சி தான். தொண்டு நிறுவனங்கள் போய் கொடுக்குறாங்களா இல்லையா? வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்களா இல்லையா? பிரெட் பேக்கெட் கொடுக்குறாங்களா இல்லையா? இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் கொடுத்து இன்ஃப்ளூயன்சஸை கொடுக்குறாங்களா இல்லையா? சரி, கல்வி அகரமுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நாளைக்கு அகரம் வந்து நீங்கள் இப்போ தானே ஸ்காலர்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சூரிய 25 வருஷமாக கொடுத்துட்ருக்காருல, 15 வருஷமாக கொடுத்துட்ருக்காருல. அவர் வந்துட்டு நீங்கள் விளைவிக்கிறீங்களா அரசியலேருந்து? அவரை சிஎம் ஆக்கிடலாம். அவர் உங்களோட ஜாஸ்தியாக அதை பண்ணியிருக்காரு இல்லையா? விஜயகாந்த் போடாத சூரை நீங்கள் போட்டிங்களா? விஜயகாந்த் பையன் வந்து அவரை நிறுத்திடலாமா? தொண்டு நிறுவனம் என்ன, அரசியல்னா என்ன? ஒரு இடத்துல மக்களுக்கு நீங்கள் குடிநீர் கொடுப்பது உங்கள் வேலை கிடையாது. அரசியல் கட்சினா அரசு அந்த மக்களுக்கு குடிநீர் கொடுக்க வைப்பது தான் உங்கள் வேலை. அரசியல் கட்சிக்கும் தொண்டு நிறுவனத்துக்கும் இதுதான் வித்தியாசம். நீங்கள் வந்து உங்களை சிஎம் ஆக்கிட்டா உங்கள் சொந்த காசில் எல்லாத்துக்கும் போய் 10 ரூபாய்க்கு பாட்டில் வாங்கி கொடுப்பீங்களா, இல்லை அரசாணையை போட்டு குடிநீரை கொண்டு வருவீங்களா? அப்போ அந்த குடிநீரை கொண்டு வருவதற்கு என்ன செய்தீங்க? நாங்கள் வந்து இடதுசாரி அரசியல்லாம் பேசல சார். இல்லை, நீங்கள் சொன்னது வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு பேஸ் வந்து ஒரு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும், இல்லை அவங்க வந்து ஒரு அடக்குமுறையை வந்து சந்திச்சிருக்கணும். ஸோ அதுலேருந்து வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து எமர்ஜ் ஆகி வரணுன்ற அவங்க நேரடியாக சந்திக்கணும்னு கூட கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை நான் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு, அவர் சொல்கிறாரு சார் ஊழல் இங்கே எதுக்குனாலும் ஊழல். நான் முன்னாடியே கேட்டேன் ஊழலுக்கு என்ன. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் தான் வந்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் பர்சனலாக எதுலையும் அஃபெக்ட் ஆனது. ஏன்னா அவர் ஐஏஎஸ்ஐ அவர் சொகுசாக தான் இருந்தார். ஆனால் வந்தபோது ஆர்டிஐ தகவல் அறியும் சட்டம், அவர் நீங்கள் வந்து அண்ணா சாரைக்கு போகும்போது தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே தகவல் அறியும் சட்டத்துக்காக போராட்டம் நடத்திருக்கிறார் சார். ஊழலுக்காக உண்ணாவிரதம்லாம் நடத்திருக்காரு சார் அவர். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்குறேன். நாளைக்கு நான் சொன்ன விஷயம்லாம் தாவிக்கா மாற்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆதரிக்க தான் போகிறோம் பா. ஏன்னா எங்களுக்கு திமுகவை எதிர்த்து ஒரு எதிர்க்கட்சி இல்லை அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்துக்கு கேடு தானே. நல்ல ஒரு எதிர்க்கட்சி வந்துட்டிங்கன்னா ஜனநாயகம் இன்னும் செழிப்பாக இருக்கும்ல. வாங்க அந்த இடத்த நிரப்பங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னும் அதிக வீரியத்துடன் செயல்படுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய தீர்வுகளையும் சொல்லியிருக்கீங்க, ஆலோசனைகளையும் சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி. ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakkam from ₹29 lakhs onwards.